ஹாய். ஹாய். சாரிடா, உன் ட்ரீமை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ட்ரீம் எல்லாம் ஒன்றும் இல்லை. போய் தானே போய் மறைக்க தெரியல. உன் முகமே காட்டி கொடுத்துட்டேமா. சொல்லு, கனவுல கதிர் தானே? எனக்கு அன்னைக்கே தெரியுமே. அன்னைக்கு அப்படிலாம் நினைக்கல. அப்போ இன்னைக்கு அப்படி நினைக்கிறேன்ல? ஏய், லவ் தானே? கங்க்ராட்ஸ். போய் உன் காதல உடனே சொல்லிடு, இல்ல வேற எவ்வளவு முந்திப்பா. காஸ் ஹி இஸ் a most wanted guy. எப்படி சொல்றதுன்னு தெரியல. லோடா, கனவு காண தெரியுமா, காதல சொல்ல தெரியாதான். இந்த கத்தை தானே வேண்டாங்கிறது. போய் தைரியமா உன் லவ் சொல்லிப்பா. சக்சஸா வந்து எனக்கு ட்ரீட் கொடு. ஓகே, கோ அஹெட். நம்ம சொல்லலாம்னு வந்தா இவர் எதை பத்தியோ பேசிட்டு இருக்காரு. செம என்டர்டெயின்மென்ட். காமெடினா காமெடிங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் அசத்தலங்க. மிரட்டிட்டாருங்க. பறந்து அடிக்கறாருங்க. ஹீரோ ஹீரோயின் சிம்பிளி சூப்பர். ஜஸ்ட் மேட் ஃபார் ஈச் அதர்ங்க. கண்டிப்பா நீங்களும் அந்த படம் பார்க்கணுங்க. நானும் வேணா. ஹலோ சார். ஹே சுரேஷ், how are you? சொல்லுங்க சுரேஷ், ஏதாச்சும் ப்ராப்ளமா? எஸ். என்ன ப்ராப்ளம்? உனக்கே தெரியும். புரியுற மாதிரி சொன்னா தானே தெரியும். அப்போ உன் கூட கொஞ்சம் தனியா உட்கார்ந்து பேசணும். ஸ்வேதா, நோ ப்ராப்ளம். கதிர், நீங்க இருங்க, உட்காருங்க. சுரேஷ், கதிர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னை பத்தி எல்லாமே தெரியும். உங்ககிட்ட தனியா வந்து பேசினாலும் அடுத்த 5வது நிமிஷத்துலயே எல்லாத்தையும் கதிர் கிட்ட சொல்லிடுவேன். சொல்லுங்க சுரேஷ். அன்னைக்கு நான் உன்கிட்ட கேட்டப்போ நீ பதிலே சொல்லாம போயிட்ட. இப்போ நானும் சுத்தி வளைக்காம கேட்கறேன். நீ ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லு. நான் உன்னை லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? இல்ல. ஏய் ஸ்வேதா, ஏன் லவ் பண்ணல? எதுக்காக என்ன லவ் பண்ண மாட்டேங்கற? கூல் கூல். எதுக்காக உன்னை லவ் பண்ண நினைக்கிறேன்? நிறைய இருக்கு. சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியும். திக் ஃப்ரெண்ட்ஸ். என் கூட சினிமாக்கு வந்திருக்க. 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கோம். நான் உன்னை டிராப் பண்ணிருக்கேன். என் ஃபேமிலி பத்தி நல்லாவே தெரியும். இப்படி எவ்வளவு இருக்கு ஸ்வேதா. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கண்டிப்பா லவ் பண்ண சட்டம் ஒண்ணும் கிடையாது. உன் கூட நான் சினிமாக்கு வந்தேனா உன் கூட ஜோடி உட்கார்ந்து படம் பார்க்கிறதுக்கு இல்ல. உன் தங்கச்சி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்க வீட்ல யாரும் அவளை வெளியில கூட்டிட்டு போறதே இல்ல. அதனால தான் நான் அவளுக்கு கம்பெனி கொடுத்தேன். ஒரு நாள் லஞ்ச் கொண்டு வரல. தனியா ஹோட்டலுக்கு போறதுக்கு கஷ்டமா இருந்தது. அப்ப நீ வந்த. தெரிஞ்ச ஆள் கூட தானேங்கிற தைரியம் தான். வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எப்படா காலேஜ்க்கு போறது முயற்சிட்டு இருந்த நேரத்துல நீ வந்து டிராப் பண்ணவான்னு கேட்டேன். ஒருவேளை நீ வராட்டி தெரியாதவங்க கிட்ட கூட லிஃப்ட் கிட்ட போயிருப்பேன். இது பாரு சுரேஷ், லைஃப்ல கோஇன்சிடென்ஸா நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமா எடுத்துக்கூடாது. முதல்ல அடுத்தவங்க மனசு தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கவாது ட்ரை பண்ணணும். நீ ரெண்டுமே பண்ணலையே சுரேஷ். தப்பு ஸ்வேதா. நான் முயற்சி பண்ணல நீ நினைக்கிறது தப்பு. நம்ம ஏரியா பசங்க இந்த கேம்பஸ்ல நிறைய பேர் படிக்கிறாங்க. எல்லாரும் நீங்க 2 பேர் லவ் பண்றதா சொன்னாங்க. ஆனா நான் நம்பலையே. ஏன் தெரியுமா? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ என்னதான் லவ் பண்ணுவேன்னு தெரியும். அதான் அவர்கிட்ட நேராவே போய் கேட்டேன். ஆமா ஸ்வேதா, உனக்கே தெரியாம அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன். சார் சார் ப்ளீஸ் சார், இப்போ ஸ்வேதா கிட்ட சொல்லுங்க சார். அன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா சார், நீங்க ஸ்வேதா லவ் பண்றீங்களா இல்லையான்னு? நீங்க கூட இல்லைன்னு சொன்னீங்களே சார். சார் ப்ளீஸ் சார், இப்போ ஸ்வேதா கிட்ட சொல்லுங்க சார். அன்னைக்கு சொன்னீங்களே சார், லவ் இல்ல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். இப்போ சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். பாத்தியா ஸ்வேதா, பாத்தியா சார் கிட்ட கேட்டப்ப கோச்சிக்கிட்டார். என்ன திட்ட கூட செஞ்சார். ஆனா நான் விடலையே. திருப்பி கேட்டேன். ஆணித்தரமா அடிச்சு சொன்னார், நானும் ஸ்வேதாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான், லவ்வர்ஸ் இல்லைன்னு. அப்படித்தானே சார்? அதுக்கப்புறம் தான் ஸ்வேதா நான் உங்ககிட்ட வந்து பேசுறது. இப்போ புரியுதா ஸ்வேதா நான் இவ்வளோ ஜெனியூனா நடந்துட்டு இருக்கேன்னு? ப்ளீஸ் ஸ்வேதா, இப்போ அது பாசிட்டிவா சொல்லு ஸ்வேதா. இல்ல சுரேஷ், இது வரைக்கும் நான் அப்படி நினைக்கல, நினைக்க போறதும் இல்ல. இனிமே மீட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அப்படி மீறி மீட் பண்ணீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிடுவேன். குட் பை.